ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவேன். தம்பி 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 இங்க பாருங்க. தம்பி வேண்டாம். தம்பி சொன்னா கேளுங்க. தம்பி கதவு தரமா, நான் போறேம்மா. ஒரு வார்த்தை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போறமா, என்ன பாருமா. என்னவா என்ன பாருமா. வா ஏன் பார்க்க மாட்டேங்கிற? போயிட்டு வாப்பா, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். தம்பி அழாதீங்க, அம்மா வருவாங்க. இங்க பாருங்க, நான் கூட்டிட்டு வரேன். உங்களை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வருவாங்க. இது பாருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க வந்து உங்களை பாப்பாங்க. கிளம்புங்க. தாய்மடி தாய்மடி எங்கே? தாமரை சாயணும் அங்கே. ஆராத காயங்கள் இதோ இதோ, தேற்றாமல் தெய்வங்கள் கலையேந்த. செடி மீது புயல் காற்று தொடும்போது இசை பாட்டு வரும் என்று அதை பார்த்து சிலர் எதிர்நோக்கினார். இந்த வாழ்க்கை பெருக்கூத்து, இதில் வேஷங்கள் பார்த்து பெருமூச்சு விடும்போது அடனா இவளின் வலியும் சுகமோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ. சிவசக்தி என்னை சுந்தர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி, நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. நசையரும் மனம் கேட்டே நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டே. உயிர் கேட்டே உயிர் கேட்டே.
ஹாய் பானு, குட் மார்னிங். மார்னிங். காஃபி. தேங்க் யூ. என்ன நேத்து நைட் நல்லா தூங்குனியா? வெரி பீஸ்ஃபுல் நைட். ஆக்சுவலி விடிஞ்சதே தெரியல. நீ நல்லா தூங்குனமா? நான் தான் தூங்கவே இல்லை. ஏன்? அந்த லேடி, அவங்க பேர் என்ன? கயல்விழி. கயல்விழி. அவ கனவுல வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிட்டா. ஓ கனவுலையா? என்னடி சொல்ற? அதே கேக்குற. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. வாட்? வீட்டையே ரவுண்ட் அப் பண்றாங்க. அப்புறம் என்ன போட்டு மாத்துறாங்க. ஆனா உன்னதான் காணல. நான் நல்லா செம்மையா அடி வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஏதோ பாம் பிளாஸ்ட் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஓ, பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நல்ல வேலைடி அம்மா, நீ அந்த பொண்ணை அந்த ரோடோடயே நிறுத்திட்ட. இந்த வீடு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்பவே எஸ்கேப் ஆயிருப்பேன். ஏ ஆஷிகா, அவ பெரிய கிரிமினல் கேங்க சேர்ந்தவளா இருந்தா அவன் வீட்டை கண்டுபிடிச்சு இங்க வர்றதா பெரிய விஷயம். அவ பாவம் எனக்கு யாரும் நினைச்சு பேசுறா. இன்னும் அவ பேச நினைக்கிற கேரக்டர் நான் இல்லைங்கிறது அவளுக்கு தெரியல. நல்லதுமா, நீ பேசாம இந்த டீடைல் தோன்றதெல்லாம் விட்டுருமா. வேற ஏதாவது உருப்படியா திங்க் பண்ணுதாயே. ஆமா, ஓ எக்ஸ் ஹஸ்பண்ட் ரீமேரேஜ் பண்ணிக்க போறாருன்னு சொன்னல, உனக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? A big no. Really? எனக்கு இனிமே ஒரு கல்யாண வாழ்க்கையெல்லாம் என்னால் இதுலலாம் இன்வால்வ் ஆக முடியாதுடி. என்னோட ஆம்பிஷன், தாட்ஸ் இதெல்லாமே வேற. நான் பாட்டுக்கு எனக்கு பிடிச்ச டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி நோ வே. எனக்கும் கூட இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமா இல்லை. ஜோக் ஆஃப் தி செஞ்சுரி. நீ தான் இப்பவே 10 கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டியே, அப்புறம் கல்யாணத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில டைம்ஸ் யோசிக்கும் போதெல்லாம் அப்படியே ட்ரெடிஷ்னலா சாரி கட்டி பொட்டு வச்சு ஹஸ்பண்ட் காலை தொட்டு கும்பிட்டு அப்படியே காஃபி போட்டு கொடுத்தா செம்ம ஜாலியா இருக்கும்ல. நீ சொல்றதெல்லாம் பிலிம்ல பார்க்க தான் செட் ஆகும். அதுவும் உனக்கெல்லாம் சாரி கட்டி செல்ஃபி எடுக்கிறது தான் கரெக்ட். இந்த ஒரு ஆக்ஷன்லாம் விட்டுரு, நல்லா இருக்காது. ஆனா ஒரு சீரியஸ் நோட், என்னோட லைஃப்ல இன்னொரு கல்யாணம் சான்ஸே இல்லை. சரி, ஸ்மார்ட்டா ஒரு பையன் வந்தா நோ சொல்லிடுவியா? அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். I really don't care about the appearance. தோற்றம் எனக்கு முக்கியமே இல்லை. நம்ம கூட லைஃப் லாங் வாழற ட்ராவல் பண்ற ஒரு கேரக்டர் மேல நமக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வரணும்டி. ஓ, ரொம்ப பிடிக்கணும் ஆக்சுவலி. ஆனா அதுக்காக பிடிச்சவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அழகான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அன்பா பழகுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுக்காக எல்லாரையும் கல்யாணமா பண்ணிக்க முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஆனா கல்யாணம்னு வரும்போது அதை பத்தி நிறைய யோசிக்கணும். சண்முகத்தை கல்யாணம் பண்ணும்போது எனக்கு எந்த யோசனையும் இல்லை. ஆக்சுவலி அந்தாலோட லுக்ஸோ இல்லை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னாலேயோ அந்தால நான் வேண்டான்னு சொல்லலை. எனக்கு அந்தால் மேலே பேசிக்கலி எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வரல. வீட்டில் வேகமாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் காலேஜ் லைஃப்பை முடிச்சிருந்தேன். ஜாப் இல்லை, யாரையும் லவ் பண்ணல. அப்பா அம்மாவோட இமோஷனல் பிளாக்மெயில் எல்லாத்தையும் சேர்த்து என் லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டேன். உன்ன மாதிரி இருந்தா நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருப்பேன் தெரியுமா? இப்பவும் ஒன்னும் கம்மின்னு சொல்லிட முடியாது. என்ன எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு போயிட்டாங்க. காதலிச்ச ஒவ்வொருத்தனும் அவனுங்க இன்விடேஷன் கொடுத்துட்டு போயிட்டானுங்க. ஒன்னா சேர்ந்து இன்விடேஷன் கொடுக்க ஏமா வருவான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த உலகத்துல நமக்கு தெரியாத சந்திக்காத ஒரு கேரக்டர் தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா?
அப்பதான் நம்ம அவங்க பார்வைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அம்மா தாயே, நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணு, என்னவோ பண்ணு. எனக்கு இன்னொரு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே பானு, ஃபீல் பண்ணாத. நீயும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நானும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னங்க சொல்றீங்க நீங்க? ஆமா லக்ஷ்மி, சிவஞான வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாகி சரவணன் ஆனந்தியும் தனியா போய் பால் காய்ச்ச போறாங்க. எப்படிங்க இது? அதான் ஏற்கனவே அந்த வீட்டில் சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல. அது எப்பவுமே பேசுறதானங்க. ஆனா இன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாகி போய் வெடிச்சிருச்சு. அதுக்காக சரவணனும் ஆனந்தியும் தனி கொடுத்துன போறாங்களா? அது நான் கேள்விப்பட்டதுல இருந்து சிவஞான வீட்டுல இருந்து யாரும் பால் காய்ச்சறதுக்கு போக போறது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, உமா எங்க? அவ கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏங்க, இந்த விஷயத்தை அவகிட்ட சொல்லணுமா என்ன? கண்டிப்பா சொல்லணும், சொல்லியே ஆகணும். அம்மா, இந்தாங்க பால் சாப்பிடுங்க. வேண்டாம் மீனாட்சி. அம்மா, நீங்க ராத்திரி கூட எதுவும் சாப்பிடல. அம்மா, இன்னைக்கு சரவணன் புது வீட்டுல பால் காய்ச்சறாருமா. என்னதான் வருத்தம் மனசுக்குள்ள இருந்தாலும் சங்கடங்களும் இருந்தாலும் அங்க நம்ம போகாம இருக்க கூடாதுமா. வேண்டாம் மீனாட்சி, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அம்மா, பாவம்மா சரவணன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுவாரு. நாம போகலன்னா அப்புறம் காலம் பூரா அந்த வருத்தம் அவருக்கு இருக்கும்மா. அவங்க என்ன யாரு மீனாட்சி? சரவண மட்டும்தான் வருத்தப்படுவான். ஆனந்தி வருத்தப்பட போறதில்ல. என் பிள்ளைக்கு நான் வரலன்னா அவன் என் மனசை புரிஞ்சுக்குவான். அம்மா, அந்த மாதிரி இல்லம்மா. நாளைக்கு அவர் வந்து நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க வரக்கூடாதான்னு கேட்டா என்னம்மா சொல்வீங்க? அப்படி சொல்ல மாட்டான், எனக்கு நல்லாவே தெரியும். நாம இங்க போறது கண்டிப்பா அவளுக்கு பிடிக்காது. தனி கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டான்ல, சொந்த பந்தங்களை பார்த்தானா? நாம யாரும் அங்க போக வேண்டாம். என்னம்மா,
எங்கம்மா கார்த்திக்? அவன் மேல தூங்கிட்டு இருக்கான்ப்பா. ஏமா அதுக்குள்ள தூங்க வச்ச? பால் காய்ச்ச நேரமா தூங்க வச்சிருக்க? இல்லப்பா, அந்த நேரம் பார்த்து நம்ம எழுப்பிக்கலாம். ஆனா நான் மேல இருந்து வரும்போது ஏதோ யோசிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி நின்னுட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு உங்க முகமே சரியில்லையேப்பா. நம்ம இதுக்காக தானப்பா இவ்வளோ நாளா ஆசைப்பட்டோம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி டல்லா நின்னுட்டு இருக்கீங்களே. அப்படி இல்லம்மா, நீயும் மாப்பிள்ளையும் தண்ணி கொடுத்து வந்திருக்குது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இத்தனை நாள் அதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஆனா நீ வர்றது இல்லாம எங்களையும் கூப்பிட்டு வந்துட்டியம்மா. அப்பா இங்க பாருங்க, அவங்க வேற நீங்க வேறன்னு இல்ல. இத்தனை நாளா உங்க வாழ்க்கை பூரா எனக்காகவே நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. இங்க பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நீங்களும் அம்மாவும் யாருமே இல்லாம 4 செவத்துக்குள்ள தானே இருக்க போறீங்க. அதுக்கு நீங்க ஏன் கூட வந்து இருக்கலாமேப்பா. எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குமேப்பா. அதுக்கு சொல்லலம்மா, உனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு உனக்காக இல்லாமனாலும் உன் குழந்தைக்காக உன் கூட இருக்க சம்மதம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில எங்களை எதுக்குமா கூட்டிட்டு? அப்பா அதெல்லாம் இருக்கட்டும். இங்க பாருங்க, என்னால உங்களையும் அம்மாவையும் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. பிரசவ காலத்துல அம்மா கூட இருக்க முடியலையேன்னு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. ஒரு குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அந்த அன்பே எனக்கு புரியுதுப்பா. 10 மாசம் வயிற்றுலயும் மிச்ச நாள்ல தோல்லையும் மார்பிலையும் போட்டு என்ன வளர்த்திருக்கீங்க. ஏதோ ஒரு மூலையில நான் சுகமா இருக்கணும்னு நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தறி போட்டுட்டு இருக்கீங்க. என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை என்னால எப்படி தனியா? ஏதோ ஒரு மூலையில நான் சுகமா இருக்கணும்னு நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் தறி போட்டுட்டு இருக்கீங்க. என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை என்னால எப்படி தனியா? மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க மாப்பிள்ள. அவர் குடும்பத்தை விட்டுட்டு வந்திருக்காருல, அந்த கவலையில நிக்கிறாரு. ஏன் உங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வாழவே முடியாதுன்னு இப்பதான் பாசம் பிளிய பிளிய பேசிட்டு இருந்த? என்னை இத்தனை நாள் வளர்த்த எங்க அண்ணன், எங்களை எல்லாம் அவங்க வயித்துல பிறக்காத குழந்தையா நினைச்சிட்டு இருக்க எங்க அண்ணி, தனியா போறேன்னு சொன்னதும் அந்த வார்த்தையை கூட தாங்கிக்க முடியாத எங்க அம்மா, இவங்களெல்லாம் பிரிஞ்சு வந்து தனியால இங்க நான் நிக்கிறேன். ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா அம்மா அப்படின்னு பாசம் போலியே பேசுவல்ல? ஏங்க நீங்க என்ன பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பொம்பளை புள்ள மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இங்க என்ன மாமியார் கொடுமையை நடத்துறாங்க உங்களுக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம தனியா குடும்பம் நடத்த வந்திருக்கோம். நீங்க இந்த வீட்டு ஆம்பளை. இதுல ஆம்பளை என்ன இருக்கு, பொம்பளை என்ன இருக்கு? பாசம், அன்பு, குடும்பம் இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். நியாயமா பார்த்தா ஒரு ஆம்பளை புள்ள தான் கடைசி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அன்னைக்கு நீ ஒரு விஷயம் சொன்னியே, வயிற்றுல புழு பூச்சி உருவாகிறத பத்தி. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதைத்தான் நானும் இப்ப சொல்ல போறேன். புழுனா ஆம்பளை புள்ள, பூச்சினா பொம்பளை புள்ள. வீட்டிலேயே ஊறிக்கிட்டு அங்கேயே இருக்கிறதுனாலதான் ஆம்பளை புள்ளைய புழுன்றோம், பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு பறந்து போறதுனால பூச்சிங்கிறோம் அப்படின்னு நீ சொல்லாம சொன்னியே. அதை நான் ஞாபகப்படுத்துறேன். இங்க நான் என்ன பண்றேன்? இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. நான் மூட்டை முடிச்ச கட்டிட்டு வந்து இங்க நிக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப யாரும் உங்களை மேடையில எல்லாம் நின்னு பேச கூப்பிடல. ஏதோ பட்டி மன்றத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் பழைய கதைய இங்க பாருங்க, காலம் மாறி போச்சு. ஏன் ஒரு பொண்ணு அவங்க அப்பா அம்மாவை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த கூடாதா? ஆனந்தி, இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், நீங்க தனியா ஒரு வீட்டுக்கு போய் பாலை காய்ச்சி சந்தோஷம் வாழுங்கன்னு. நாங்க எங்களுக்கு ஒரு ஓட்டையோ உடசலோ ஒரு வீடு இருக்கு, எங்க காலம் வரைக்கும் அதை வச்சு ஓட்டிடுவோம். எங்களால எதுக்குமா உனக்கு வீண் பிரச்சனை? அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இங்க பாருங்க,
யார் கூட இருக்காங்க இல்லைங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. இப்ப எல்லாமே லாப நஷ்ட கணக்குல தான் ஓடுது. நீங்க இவ்ளோ பெரிய தொழில் பண்றீங்களே, அது யாரால? எங்க அப்பாவாலங்க. அவரு தனியா ஒரு தொழில் தொடங்குறதுக்காக ஐடியா கொடுத்தாரு, அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சாரு, அதுக்காக அட்வான்ஸ் கொடுக்க வெளியில யார்கிட்டயும் கடன் கேட்டு வாங்கி கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதுல வர பணத்துல தானே இவ்ளோ பெரிய வீட்டை நீங்க வாடகைக்கு பிடிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஏதோ மறந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டு ஆளுங்க எப்படி? தனியா தொழில் ஆரம்பிக்கணும்னு சொன்னதும் வேண்டாம், கடையை பாரும்பாங்க. சரி, அப்படியே கடையை பார்த்தாலும் 5-10 மூஞ்சில பிச்சையா எடுத்து போடுவாங்க. உங்க அண்ணி பழைய தீஞ்சு போன சாமான, வீணா போன பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் தலைமையிலயும் என் குழந்தை தலைமையிலயும் கட்டுவாங்க. உன்னால நிறுத்தவே முடியாதா? அவங்களெல்லாம் ஒளிச்சு விட்டுட்டு பிச்சைக்கார மாதிரி உன் பின்னாடி வந்துதான் நிக்கிறேன். திரும்ப திரும்ப அதே ஏன் பேசிக்கிட்டு இருக்க? வாயில என்ன விஷமா வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் கொட்டி தீத்துட்டே இருக்க. நான் வீட்டை விட்டு வெளில வரும்போது என் வீட்டு மனுஷங்க என் முகத்தை கூட பார்க்க முடியாம தவிச்சு போயிட்டாங்க. சொல்லி சங்கடப்பட்டு எங்க அம்மா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டாங்க. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிட ஒருத்தர் கூட இங்க வரல. அதுக்கு எங்க இங்க வந்து ஒப்பாரி வைக்கிறீங்க? நல்ல நேரம் பார்த்து முகூர்த்த நேரம் பார்த்து பால் காய்ச்சி நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம். அவங்களுக்கு நல்ல மனசு இருந்திருந்தா இந்நேரம் இங்க வந்து நின்றுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த நல்ல எண்ணமே கிடையாது. அதான் அந்த கடவுளே பார்த்து அவங்கள இங்க வர முடியாம பண்ணிட்டாரு. அப்புறம் வேற ஏதோ சொன்னீங்களே, உங்க அம்மாவுக்கு நீங்க தனியா வர்றது சங்கடமா? நீங்க பாருங்க, சங்கடம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கோவம் தான். தனியா போறீங்கன்ற கோவம். அப்புறம் உங்க அண்ணி இருக்காங்களே மீனாட்சி அம்மா, அவங்க யாருக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்காம எல்லா சொத்தையும் மொத்தமா அடிச்சுட்டு போலான்னு பார்த்தாங்க. ஆனா இப்போ முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னதும் மூலையில உட்காந்து இல்லாத நாடகம் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, அவங்க கிட்ட உங்க கோவத்தை காமிக்காம சும்மா என்கிட்ட வந்து இங்க கத்திட்டு இருக்காதீங்க. எல்லாம் மனுஷியா? உங்ககிட்ட எல்லாம் பேசுற பத்தியா? என் புத்தியா செருப்பால் அடிக்கும். எதுக்கு இங்க வந்தோம்? நாம தனியா குடும்பம் நடத்தணும், அதானே? வாங்க நடத்துவோம், வாங்க.